தேர்தல் காலத்தில் ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நாம மேற்கொள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஒட்டன்சத்திரம். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய கோரிக்கைகளும் கருத்தும் என்ன, அதற்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவிக்கக்கூடிய பதில்கள் என்ன என்பதை தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் தொகுதிக்குள் செல்லலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. நீங்க நல்லா இருக்கலாம்? சூப்பரா இருக்கு. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல இருக்கீங்க. அதான் கார்ல போகும்போது ஒரு கான்வர்சேஷன். சரி. தொடர்ந்து 30 வருஷம். ஆக்சுவலி நான் பிறந்த வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எம்எல்ஏ அமைச்சரா இருக்கீங்க. இந்த 30 வருஷம் இந்த மக்கள் நம்புறாங்கல்ல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது 96ல் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு மாண்புகு ஊரக வளர்ச்சித்துறை மாண்புகு அண்ணன் ஐபிஎவருடைய பரிந்துரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அந்த முத்துமணி கலைஞர் அவர்கள் அந்த வாய்ப்பை வழங்கினார். 96ங்கிறது பெரிய ஒரு அலை, உங்களுக்கு தெரியும். தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக, அதே மாதிரி அவர் நடிகர் ரஜினிகாந்தோடைய வாய்ஸ், அதனால தமிழ்நாட்டில் திமுக நல்லா ஸ்வீப்பாச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த தொகுதியில் நான் ஒரு 37,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். மக்கள் மத்தியில் நல்லது கெட்டதுக்கு 96ல் ஆரம்பிச்சது. திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவங்க இன்ப துன்ப நிகழ்ச்சியில் குடும்பத்தில் ஒருவனாகவே நான் மாறிட்டேன். 96, 2001 அது தொடர்ந்து அதே மாதிரி தான் இது வரைக்கும். 2026 இன்று வரை அதே மாதிரி தான் இருக்கேன். மக்கள் நீங்கள் காலையே பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் வந்தாங்க பார்த்தான்னு சந்திச்சு. வீட்டில் தான் அங்கே பார்ப்பேன், இல்லாட்டி ஒட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பார்ப்பேன், அரசு நிகழ்ச்சிக்கு போவேன், அப்புறம் சென்னைக்கு போக வேண்டியிருக்குது. அதே மாதிரி இந்த துறைங்கிறது, உணவுத்துறைங்கிறது மிக சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட்டு. அதையும் மக்களுக்கு நெல் வாங்குறதா இருந்தாலும் சரி, அரிசி மக்களுக்கு பருப்பு, பாமாயில், சக்கரை, கோதுமையில் முதலமைச்சர்கள் தரமான பொருளை கொடுக்கணும். ஒரு நெல்மணி கூட மழையில் நிலையக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கெல்லாம் நிறைய ஆட்சி பொறுப்பேற்ற உண்டு. 96க்கு பின்பு 2016 ஒரு சவாலான தேர்தலாகவே இருந்தது. கருணாநிதிக்கு அடுத்தபடியா அதிக வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணது நீங்க தான். அந்த தேர்தல் அவர் என்ன சொன்னாங்க? 2016ல் தலைவர் திருவாரூரில் போட்டி போட்டார். 68,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நான் 65,700 நினைக்கிறேன். 2,000 வாக்கு குறைவு. அப்போ கூட அந்த அங்கே இருக்கிற கட்சிக்காரெலாம் தலைவர் ஃபோன் பண்ணி, நம்ம தொகுதியை விட ஒட்டந்தான் தொகுதியில் சக்கரவாணி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் போயிடுவாராட்டுறது அப்படின்னு சொல்ல தலைவர் ஃபோன் பண்ணி சொல்கிறப்போ தலைவர் என்னாரா, சக்கரவாணி எந்த கட்சிப்பா அப்படின்னாரா. திமுக தான். யார் திமுக தானே ஜெயிக்குது, நான் ஜெயித்தாலும் ஒன்று தான், சக்கரவாணி ஜெயித்தாலும் ஒன்று தான், அதிக வாக்கு வாங்கினால கட்சிக்கு தானே பெருமை அப்படின்ட்டு தலைவர் பாராட்டினார். கார்ல இப்ப நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மெமரிஸ் ஞாபகம் வரும்ல? கார்ல டிராவல் பண்ணும்போது இந்த பயணத்தை என்னால மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுனா என்ன வரும்? அதாவது நான் இப்போ அதாவது நம்ம திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உண்டு. 96, 2000 சரி, 2006 சரி, 21, 26 சரி, நான் செஞ்சிருக்கிற திட்டங்கள், மாண்பு முதலமைச்சர்கள் இந்த தொகுதிக்கு செய்திருக்கிற திட்டங்கள் ஏராளம். அதில் போகிறப்ப இந்த மரங்கள் அதிகமாக எனக்கு பிடிக்கும், பசுமை. ஏன்னா எல்லாரோடையுமே அகலப்படுத்திட்டாங்க. அகலப்படுத்தினால ஒய்டினிங் பண்ணதுனால மரத்தை பூரா வெட்டிட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த போகிற இங்கே ஏதாச்சும் ஒரு மரத்தில் நிற்கலாம், ஆனால் நிறைய இடத்துல அந்த ரோடு மரங்களே இல்லை. இப்போ நான் ஆட்சி இந்த தடவை வந்ததை மரங்களை நிறையா வளர்த்தோம் முடிவு பண்ணித்தேன். 2022 டிசம்பர் 23 மாண்புக்கு அன்னைக்கு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று முதல் நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சிக்கு வர்றாரு திண்டுக்கலுக்கு.
அது மரம் நடுற நிகழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. சுமார் 170 ஏக்கரில் அந்த இடம். அதில் இப்போ சுமார் 6,40,000 மரங்களை நடலாம்னு பிளான் பண்ணி அதை நட்டான். அங்கே நிறையா வெளிநாட்டுக்காரர் இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அதை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. இது பெரிய கின்னஸ் சாதனைன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் போகிறப்ப அது நிறையா இப்போ திட்டங்கள் நிறையா இருக்குது. காலேஜ் இதுவரை இல்லாத காலேஜ் 2 காலேஜ் ஐடி கொண்டாந்துருக்கேன். கோச்சிங் சென்டர் ஒன்று சென்னைக்கு அடுத்தபடியாக கவர்மெண்ட் நடத்துறது கோச்சிங் சென்டர் 12 கோடி ரூபாயில் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம். அப்புறம் நிறையா வாட்டர் ஸ்கீமு, காவிரி ஸ்கீம் 940 கோடி ரூபாயில் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. அந்த போகிறப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இந்த வறட்சியான பகுதியில் மரங்களை வளர்க்கணுங்கிறதுனால இதை நான் முன்னெடுத்து செஞ்சுருக்கேன். வனங்கள் மீது எவ்வளோ காதல் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வனத்துறை அமைச்சர் தான் கரெக்டா இருக்கும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் வச்சு சொல்லி சரி, அடுத்த தடவை நம்ம தான் போதும், நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறதுக்கு என்ன ஆனாலும் மக்கள் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் எனக்கு அந்த மைண்ட்ல ஓடி இருக்கா? அதாவது பேருங்க என்ன சொன்னார், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னார். நம்ம கான்ஃபிடண்டாக இருந்தாலும் இதுவரைக்கும் 96 நடைபெற்ற 6 சட்டமன்ற தேர்தலும் சரி, 96 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் 96, 98, 99, 2004, 2009, 14, 19, 24 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாம் மைனஸ் ஆனோம். மற்ற எல்லா நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் சரி, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றியிருக்கிறோம். ஆனால் இதுக்கு காரணம் இங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய ஆதரவு. அதே மாதிரி இயக்க தோழர்கள், தோழமை கட்சி எல்லாருமே நான் என்னை பொறுத்தவரை கட்சி பாகுபாடு பார்க்க மாட்டேன். யார் எந்த உதவி வந்து கேட்டாலும் என்னால் முடிஞ்சது செய்வேன். இந்த 30 வருஷத்துல என்னோட மக்களுக்கு நான் செஞ்ச இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் 940 கோடி ரூபாயில் கொண்டாந்துருக்கிறேன். அது 506 கிராமங்கள், அதாவது உட்கடை கிராமங்களுக்கு பயன்படுது. 30 ஆண்டு காலத்துக்கு இனிமேல் தண்ணி பிரச்சனை நம்ம தொழில் வராது. இது பெரிய மிக வரலாற்று திட்டம். அதே மாதிரி நிறையா சொல்லலாம். இப்போ மரங்களை வச்சுருக்கிறோம், அது நம்ம பெரிய அதையும் சொல்லலாம். 25 வருஷமாக இது இந்த தொகுதியில் 56 வருஷமாக கல்லூரியே இல்லை. இப்போ 2 கல்லூரி கொண்டாந்துட்டோம். இப்போ சென்னைக்கு அடுத்தபடியாக ஒட்டத்தில் தான் எக்ஸலேட்டர் விமான நிலையத்தில் எப்படி போகிறோம்ல நடை மேம்பா, அதாவது நகரம் நடை மேம்பாலம் சொல்லி, அதே மாதிரி லெஃப்ட் வசதியோட சுமார் 5 கோடி ரூபாயில் ஒட்டத்தில் அந்த அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் அது பயன்பாட்டில் இருக்குங்களா? இங்கே பயன்பாடு அன்றைக்கே ஆரம்பிச்சு வச்சுட்டா 2 பக்கம் லிஃப்ட் வைக்கணும், ஜென்ரேட்டர் வைக்கணும். இப்போ கட்டணம் மேலே கட்டியாச்சு, எதுக்குங்க ஜென்ரேட்டர் வைக்கிறதுக்கு. லிஃப்ட்டும் 2 பக்கம் வச்சாச்சு. இன்னும் 4 நாளில் 4-5 நாளில் அந்த லிஃப்ட்டும் பயன்பாட்டுக்கு வந்துடு. வயசானவே ஏன்னா எக்ஸலேட்டரில் ஏற முடியாது, லிஃப்ட் வசதியில் ஏறி அந்த பக்கம் லிஃப்ட்டில் இறங்கிக்கலாம். வயசு குறைவானவையே நடந்தே போகலாம். சில பேர் எக்ஸலேட்டர் போகணும்னு நினச்சாங்கன்னா எக்ஸலேட்டர் போகலாம். 3 வசதி இருக்கும். இன்னும் 1 வார காலத்துக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்துடும். அமைச்சரினுடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு, நிறை குறைகளை சொல்லுங்கன்னு நேற்று ஃபுல்லா உங்க தொகுதியில தான் சுத்திட்டு இருந்தான். பெரும்பாலான மக்கள் உங்களை பத்தின குறைகளே சொல்லல. அப்படி எதுவும் சொல்லியிருக்கீங்களா? நான் எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஏன்னா பல்வேறு கட்சி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். இந்த தொகுதி பொறுத்தவரை மக்களுக்கு நம்ம அதாவது இந்த 30 ஆண்டு காலத்தில் என்னென்ன வேணுமோ ரோடு வசதியாக இருந்தாலும் சரி, சொன்ன தண்ணி வசதியாக இருந்தாலும் ரோடு நிறையா எல்லா கிராமத்துக்கும் ரோடு ஒட்டிப்போம். 21 எனக்கு கொஞ்சம் 10 வருஷமா எதிர்கட்சினால நம்ம செய்ய முடியல. 21 வந்ததே 5 வருஷம் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற ரோடு வசதி, தண்ணி வசதி, கல்லூரி, கோச்சிங் சென்டரு, மரங்களை வளர்த்துறது, மற்ற என்னென்ன மக்களுக்கு தேவையோ அதே மாதிரி 13 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு புதுசாக தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொன்றும் 61 லட்சம் ரூபாய் கட்டும். இப்போ தமிழ்நாட்டில் 2011-21 வரை அவருடைய ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்ட ரேஷன் கடைகள் ஃபுல் டைம் ஷாப், பார்ட் டைம் ஷாப் 2536. 2021 முதலமைச்சர் மே 7ஆம் தேதி பொறுப்பேற்ற முன்பு 20/3/2026 வரை இதுவரை 3554 கடை பிரிச்சுக்கோம். சுமார் 1018 கடை கூடுதலாக பிரிச்சுக்கோம்.
அவை 10 வருஷம் செஞ்சதை நம்ம 58 மாதம் செஞ்சுருக்கோம். அவருடைய ஆட்சி காலத்தில் 10 வருஷத்தில் நெல் கொள்முதல்ங்கிறது 1,79,81,711 மெட்ரிக் டன் தான். ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்று தலைவர் கலைஞர் தான் சிவில் சப்ளை 1972 கொண்டாந்தார். ஸ்பெஷல் பிடிஎஸை தலைவர் கலைஞர் தான் பொது விநியோக திட்டத்தில் 2007 கொண்டாந்தார். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற என்பது கடந்த ஆண்டு 2024-25 48 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணோம். அதான் ரெக்கார்டு பிராக் இதுவரை. ஆனால் இந்த வருஷம் இப்போ இது வரைக்குமே நம்ம கொண்டாந்தது ஒரு 42 லட்சம் வந்துருச்சு. இந்த மாதத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் 45 லட்சம் வந்து நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாதம் இருக்கும். இந்த ஆண்டு 65 லட்சம் வரும்னு எதிர்பார்க்குறேன். இது பெரிய சரித்திர சாதனை. இந்த தேர்தலில் என்ன அடுத்து வேற ஏதாவது வாக்குறுதின்னு ஏதாவது இருக்கும்ல, என்ன சொல்லி மக்கள் சந்திக்க போறீங்க? அதாவது நான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு சொல்லி ஒரு 10 கோரிக்கையை சொல்ல சொன்னார் முதலமைச்சர். அதில் நான் என்னென்னா, நம்ம பகுதி வறட்சியான பகுதி, விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு மழை பெய்யல, போன வருஷம் மழை பெய்யல, நிலத்தடி நீர்மட்டம் உயரணும், குடிநீர் பற்றி தீர்க்கணுங்கிறதுக்காக காவிரி ஆறும் அமராவதி இணைகின்ற இடத்துலேருந்து, அதாவது கரூர் மாவட்டத்தில் வர்ற வழியில் நம்ம அந்த மாவட்டத்தை விட முடியாதுல்ல, கரூர், கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி, வேடசந்தூர், ஆத்தூர், ஒட்டத்துறம், திண்டுக்கல், நத்தத்தில் ஒரு பிளாக் சானார்வெட்டி மட்டும் கொண்டு வரதுக்காக சுமார் 5400 ரூபாயில் எல்லா குளங்கள் ஏரிகளுக்கு லிஃப்ட் இரிகேஷன் அது கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கான திட்டம் தயார் பண்ணி திட்ட மதிப்பெல்லாம் தயார் பண்ணிட்டோம். அது வந்துச்சுன்னா பெரிய எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. 2 மாவட்டமும் ஒரு 8 தொகுதி பயன்படக்கூடிய திட்டமாக இருக்குது. இதை கொண்டு வரலாம்னு சொல்லி அதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை செயல்படுத்துறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அது வந்துட்டாவே எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த தொகுதியை தாண்டி உங்களுடைய துறையில ஒரு விஷயம் நான் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு, எப்பவுமே ஒரு திருப்தியா இருக்கும்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது முதலமைச்சர் ஒரு நெல்மணி கூட மழையை நடையக்கூடாதுன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்ததையுமே ஒரு நாள் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு என்னையும் அக்ரி மினிஸ்ட்ரியும் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வீட்டுக்கு அழைச்சார். எங்கே இருக்குன்னு கேட்டார். வீட்டில் இருக்கிற சென்னையில் அப்படின்னு. அவர் எம்ஆர்கே எங்கே இருக்காருன்னுட்டு அவரு பார்த்தோன்னா வீட்டில் இருக்காருன்ட்டு. சரி, அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவரே வர சொல்லுங்கள், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. வீட்டுக்கு போனால் இரவு ஒரு 8 மணி இருக்குது. இப்படி மழையில் நெல்லெல்லாம் நலையுது பார்த்தீங்களான்னாரு. ஆமாம், நான் இதெல்லாம் நான் எல்லா நாளைக்கு சிஎஸ் பெற்ற நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு சிஎஸ் தலைமையில் மீட்டிங் வச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா கலெக்டரோட விசி வைத்து நெல் எங்கேயும் நலையக்கூடாது. அது போர்க்கால அடிப்படையில் அரசாங்க கட்டணமாக இருந்தாலும் சரி, மற்ற ஏதாச்சும் உங்கள் அக்ரி டிபார்ட்மெண்ட்டு மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டில் பில்டிங் கட்டி இருந்தாலும் அந்த கட்டடத்தில் நெல் மூட்டை கொண்டு போய் தற்காலிகத்துக்கு சேமித்து வைங்க, மழை நலையக்கூடாதுன்னு சொன்னார். சுமார் 8 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதாக குடோன் கட்டிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ பண்ணி நடந்துட்டு இருக்கு. எங்க நடக்குது? அது எல்லா மாவட்டம் தமிழ்நாட்டில் நெல் எங்கெங்க அதிகமாக வருது எல்லா இடத்துலையும் கேட்டு. ஓகே, அப்போ இனி வரும் காலங்களில் மழை பெஞ்சா விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நெல் கொள்முதல் மையங்கள்ல நெல் கொள்முதல் நிலையங்களில் டிபிசிலையும் நிறைய கட்டடம் கட்டியிருக்கிறோம். வாங்கி டிபிசியில் வாங்குற 4000 இடத்துல வாங்குறான். வாங்கிய நெல்லை கொண்டாந்து 10 குடோன் வைக்கிறதுக்கு செமி குடோன் கட்டியிருக்கிறோம். ஒன்று, முதலமைச்சர் என்ன சொன்னார், மக்களுக்கு தரமான அரிசி கொடுக்கணும்னு சொன்னார். அது 2 பாயிண்ட் சொல்கிறேன். தரமான அரிசி கொடுக்கணும்னு சொன்னதே இந்திய உணவுக் கழகம் எல்லா அரிசி ஆலையிலும் கலர் சாட்டுற என்ற இயந்திரம் பொருத்தம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் 11 21 வரைக்கும் இருந்தவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்த பக்கம் கூட பாரு மரம் வச்சிருக்க பாரு, எங்க போனாலும் மரம் தான் நமக்கு. இந்த கலர் சாட்டுற பொருத்தனால பருப்பு அரிசி பழுப்பு கருப்பு இல்லாத அரிசி இன்னைக்கு மக்களுக்கு வழங்கிட்டு. அதனால அரிசி மக்களுக்கு முதலமைச்சர் பாராட்டியிருக்காரு. கிருஷ்ணகிரியில் நடந்த மக்களுக்கு தரமான அரிசி உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி வழங்கி கொண்டிருக்காருன்னு சொல்லி. இப்போ நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகள்லாம் ரேஷன் கடை சார்ந்து ரேஷன் பொருட்கள் சார்ந்து ஒவ்வொரு வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா அவங்களாம் ஆட்சிக்கு வந்து அப்படிலாம் பண்ண முடியுமா? இப்போ 2007-8 தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சிறப்பு பொது விநியோக திட்டம் கொண்டாந்தார். அதாவது மெல்லி மார்க்கெட்டில் என்ன ரேட் இருந்தாலும் பரவாயில்ல, சப்சிடி கொடுத்தாரு. இப்போ பருப்பு தோரம் பருப்பு 100 ரூபா 110 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கணும்னு வச்சுக்கேன். நம்ம 30 ரூபாய் தான் வாங்குறோம் மக்கள்கிட்ட ஒரு கிலோவுக்கு.
பாமாயில் 25 ரூபா தான் லிட்டரு. அது 100 ரூபாய் இருக்கலாம், 130 ரூபாய் இருக்கலாம், 150. அது அரசாங்கமே ஏற்றுக்குது. ஆனால் அவங்க ஆட்சியில் 2016 இப்படி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் வந்து வெள்ளையெல்லாம் தரணும்னு சொல்கிறாங்கல்ல பொருட்கள். 2016 அவங்க உளுந்த பருப்புமே ஆட்டாமாவையும் நிறுத்திட்டாங்க. 2016 நிறுத்தினவையே இன்னைக்கு மறுபடியும் நாங்கள் இலவசமாக தரோம்னு சொல்கிறாங்க. இதே தான் அவங்க வாக்குறுதி சொன்னாங்க 2011. நாங்கள் 58 வயசுக்கு மேலே ஆன முதியோர்களுக்கெல்லாம் பேருந்தில் கட்டணமெல்லாம் செல்லலாம்னு சொன்னாங்க. எங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பெண்கள் சுய குழுக்களுக்கெல்லாம் பூரா செல்ஃபோன் தரோம், நாங்கள் தரல. 25 லிட்டர் மினரல் வாட்டர் எல்லா வீட்லையும் தரோம்னு சொன்னாங்க. எங்கேயும் கொடுக்குறோம். இதே மாதிரி எத்தனையோ வாக்குறுதி இருக்கு. இந்த 30 வருஷத்துல உங்க மனசு அதிகமா பாதிச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல? அது மாதிரி எதுவும் இருந்திருக்கு? எனக்கு கலைஞர் மறைவு தான். தலைவர் கலைஞர் அவர் இருப்ப ஒரு 10 நாள் அங்கேயே இருந்து சென்னையிலே தான், அந்த 10-15 நாளா இறக்க. இந்த வாயில் அன்னைக்கு ரொம்ப அவருடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு எல்லா ஃபேமிலி கட்சியில் மூர்த்திகள்லாம் இருந்தாங்க கீழே. மழை எல்லாரும் காலையில் போனால் இரவு வரைக்கும் அங்கே ஹாஸ்பிட்டல் தான் இருந்தோம். அன்றைக்கே சொன்னாங்க ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்க சொல்லி சொன்னாங்க. கடைசி கட்டத்தில் பார்த்தோம். அது இறந்து அவருக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல எதிர்கட்சிக்கார். அன்றைக்கி ஆளுங்கட்சி இருந்தாங்க, இல்லை இடம் முடியான்ட்டாங்க. தலைவரே போய் அவர் ஃபேமிலி எல்லாம் போய் கேட்டு பார்த்தாங்க. அன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட வீட்டில் போய் கேட்கட்டா அது தர்றதுக்கு சம்மதம் தெரியல. ஆனால் நீதிமன்றத்தில் முதலமைச்சர்கள் சட்டத்துறையின் மூலமாக தீர்ப்பு வாங்கி அவருக்கு அவர் கலைஞர் என்ன நினச்சார்னா, அண்ணா எங்கே அடக்கம் பண்ண அண்ணா எங்கே அடக்கம் செய்யப்பட்டாரோ அதே இடத்துல நம்மளையும் அடக்கம் செய்ய விரும்பினார். அதை நிறைவேற்றோம்னு சொல்லி முதலமைச்சர்கள் பெரிய சட்ட போராட்டம் நடத்தி அதை பெற்றுத்தந்தார். அதே மாதிரி அவருடைய இறப்பு என்பது எனது மனசை பாதிக்கக்கூடியது. முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி இந்த பிரச்சனையை நான் 24 மணி நேரத்துல சரி பண்ணேன் அப்படின்னா எது நிகழ்வு நடந்திருக்குங்களா? அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் கபடி டீமு பஞ்சாப் போயிருந்தாங்க. அங்கே விளையாடுறப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நம்ம பிள்ளைகள தாக்கிட்டாங்க. உடனே நான் டெப்டி சிஎம்க்கு ஃபோன் பண்ணேன். அவருக்கு தகவல் வந்துருச்சு. அவர் உடனே அங்கே இருக்கிற முதலமைச்சர், அங்கே இருக்கிற டிஜிபி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல, அந்த நம்ம எம்பிஎல்லாம் சொல்லங்காட்டி உடனே ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகள் எல்லாம் பத்திரமா எங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி அதோட அவங்க எல்லாம் கொண்டாந்து தமிழ்நாடுல தங்க வச்சு அப்புறம் எல்லாத்தையும் ரயிலில் அனுப்பிச்சி வச்சாங்க. பத்திரமா ஊர் வந்து சேர்ந்துட்டாங்க. அது ஒரு பெரிய இன்சிடென்ட். இந்த தொகுதியில இன்னும் ஒரு விஷயம் மட்டும் செஞ்சா நல்லா இருக்கும், இதை நான் தொடர்ந்து போராடிட்டே வரேன் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? இது ஒண்ணுதான் நான் ஏற்கனவே சொன்னதில்ல. அதாவது காவிரி ஆற்று அமராவதி ஆற்று இணைய 2 இடத்துல இருந்து தண்ணியை நம்ம தொகுதிக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற சுமார் 5 தொகுதிகள், கரூர் மாவட்டத்தில் ஒரு 3 தொகுதி, 8 தொகுதிக்கு இப்போ எஸ்டிமேட்லாம் போட்டாச்சு. அது மட்டும் வந்து சேர்ந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கு ஒரு மனநிறைவாக ஒரு திட்டத்தை கொண்டாடுங்கிறது எனக்கு சந்தோஷப்படுது. இன்னைக்கு இந்த மரங்கள் நிறைய நட்டதுனால, சாலை ஓரத்தில் நட்டதுனால எல்லா ரோட்லையும் நட்டோம். இப்போ நம்ம அந்த ரோடு தாளையத்துலேருந்து ஆரம்பிக்குது, பழனிக்கு மேற்க ஆரம்பித்து கல்லிமுதி வருது. நம்ம ஒரு கல்லிமுதியிலேருந்து எடைக்கோட்டையிலேருந்து தாடிக்கும் 80 கிலோமீட்டர் ரோடு. இது மாவட்ட இதர சாலையாக தான் இருந்துச்சு. மாவட்ட முக்கிய சாலையாக மாற்றி மாநில நெடுஞ்சாலை தரம் உயர்த்தி 10 மீட்டர் அகலம். பார்த்தீங்களா ரோடு எப்படி? ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு அமைச்சர் இருந்தாலே ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கும், போகும் வரும். இங்க 2 பேர் பக்கத்துல இருக்கீங்க. கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க? அதாவது அரசு முதலமைச்சர் ஏதாச்சும் அவர் கலந்து கொள்கின்ற விசி மீட்டிங்கு அல்லது விசியில் திறக்காருன்னு சொன்னால் 2 பேர் கலந்துக்குவோம். அது இல்லாமல் அவர்
அந்த 4 தொகுதியும் பார்த்துக்கிறாரு. அதே நம்ம கூப்பிட்றப்ப நத்தம் வர்றாரு, வேடசந்தம் வர்றாரு, ஒட்டத்துக்கும் வர்றாரு. அவரே சொல்லியிருக்காரு, குருவை மிஞ்சிய சிசின்னு சொல்லி இந்த இடையோட்டையில் மரம் நடுறப்பத்த சொன்னார். அதனால் அவர் எங்கள் 2 பேர்த்துக்குள்ள தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் வருவாய் மாவட்டம், நான் கட்சி மாவட்டம் சொல்ல, வருவாய் மாவட்டம். அதில் ஒற்றுமையான மாவட்டங்கள் சில, அதில் முதன்மை இடம் திண்டுக்கல் மாவட்டம். எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு வந்ததில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டுக்குவேன். அதே சமயத்தில் சில அவர்கிட்ட தகவல் சொல்லாமன்னா நான் போய் சொல்லிட்டு வந்துருக்கேன். அவர் ஏற்றுக்குவார். அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்குவேன். இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுங்கிறது வந்ததே இல்லை. ஒற்றுமையாக இருக்கும். சில பேரும் கூட அதுக்கு பொறாமையாக இருக்கலாம். இந்த முறையும் மக்கள் உங்களை தேர்வு பண்ணணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்களோட மக்களாக இருக்கிறேன். மாண்புமிகு தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சரி, இன்றைய முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சி காலத்திலும் துணை முதலமைச்சர் எல்லாருமே இந்த நம்ம தொகுதிக்கு கேட்ட திட்டங்கள் எல்லாம் பெற்று தந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100க்கு ஒரு 80-70%, 80% வச்சுங்களேன், மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கேன். இன்னும் அது ஒரே திட்டம், இந்த தண்ணி மட்டும் கொண்டாட்டோம்னு வச்சுக்க, காவிரி அமராவதி சர்ப்ளஸ் வாட்டர் மட்டும் இங்கே நம்ம பகுதிக்கு இந்த மாவட்டத்துக்கு கொண்டாட்டோம்னா, தொகுதிக்கெல்லாம் கொண்டாட்டோம்னா ரொம்ப எனக்கு நிறைய மகிழ்ச்சியாக இருக்குது. நிறையா பேசிட்டேன். பக்கத்தில் ரோட்டோரத்தில் நொங்கு கடை இருக்குது, நொங்கு வெட்டிட்டு இருக்காங்க. நொங்கு சாப்பிடலாமா? சூப்பர், சாப்பிட்டே பேசலாம். சரி, வாங்க. நான் சொன்னல, படிக்கிற காலத்தும் சரி, காலேஜ் முடிச்சுட்டாலும் சரி, எங்கள் பணமாக நிறையா இருக்கு தோட்டம். நான் டெய்லி போனேன்னா ஒரு 11:30-12 மணிக்கு போவேன். தோட்டத்துக்காரர் மரம் வெட்டி கொடுப்பாரு, மரத்தில் நொங்கு வெட்டி கொடுப்பாரு. நிறைய சாப்பிட்டு அப்புறம் கிணத்துல தோட்டத்தில் நீச்சல் அடிப்பேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை டெய்லி வச்சுக்கோ. கோடை காலத்தில் சாப்பிட்டுனா குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, நான் அது 2 மணி அப்போ அந்த பிள்ளை இப்பதான் சொல்றாங்க, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் குளிக்கணும் பாங்க. நான் நெங்கு சாப்பிட்டு அப்பவே போய் குளிப்போம். என்னைக்காவது சாப்பிடும்போது இவங்க கூட இருந்து சாப்பிட்டதுதான் எனக்கு அடிக்கடி மைண்ட்ல வரும்னா ஏதாவது ஞாபகத்துக்கு இருக்கா? சாப்பிடும் போதெல்லாம் இவங்க மைண்டுக்கு வருவாங்க. வீட்டில் சாப்பிட்றப்ப மனைவி பரிமாறும். ஏன்னா ரைத்தாவை நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மனைவி, குழந்தைங்க, எனக்கு 2 பெண் குழந்தை, 2 மகன், பேர குழந்தை சாப்பிட்றோம். சூப்பர். இந்த சோசியல் மீடியாலனா ஒவ்வொரு விமர்சனம் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சில பேர் நல்லது சொல்றாங்க, சில பேர் பொலிட்டிக்கலா ஏதோ பண்ணணும்னு சொல்லி பேசுறாங்க. நம்ம எதா இருந்தாலும் ஏத்துக்கிறோம். பாசிட்டிவா இருந்தாலும் ஏத்துக்கிறேன், நெகட்டிவா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஆளு பதில் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தணும். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அரசியல் உங்களுடைய ரோல் மாடல்னா யாருன்னா? கலைஞர் சொல்லுவேன், இன்றைய முதலமைச்சர் சொல்லுவேன், துணை முதலமைச்சர் 3 பேருக்கு சொல்லுவேன். சூப்பர். அதிகபட்சமா எவ்வளவு நொங்கு சாப்பிடுவீங்க ஒரே நேரத்துல? நிறைய சாப்பிடுவேன். கவுண்ட் பண்ணணும்னா எண்ணிக்கையில சொல்லணும். ஒரு 15 நிமிஷம். அப்படியா? எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரத்துல 15 நொங்கு. நொங்குல எத்தனையோ இது பண்ணல, எத்தனையோ பொருட்கள் தயாரிக்கலாம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப். ஆமா. இதனால எத்தனை பயன் இருக்குன்னு. ஆனா அதனால இந்த காலத்துக்கு தெரியாது. அதுக்காக ஒரு 20 லட்சம் பணம் போட்டிருக்கேன் தொகுதியில. இது 5 வருஷத்துல 20 லட்சம் பணம் விதைக்க. பணம் அது என்னன்னா, நாங்க விதையா போட்டுக்க சிலதுல பணம் அதை முளைச்சு எப்படி நர்சரி உருவாக்கலாம், அதே மாதிரி நர்சரியை உருவாக்கி கொண்டாந்து நில போறோம். அடுத்த வருஷம் இப்போ ஒரு 2-3 ரோட்ல பைலட் ஸ்கீமா நட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் நிறைய நட போறேன். அது பண்ண அடுத்த வருஷம் வந்து பாருங்க, எல்லா இதுலயும் இப்படி ஓரளவுக்கு வளர்ந்த மரத்தை தான் கொண்டாந்து நில போறோம். இப்ப நான் அடுத்த தேர்தலுக்கு வரும்போது அங்க உள்ள நொங்கு வெட்டி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் லேட் ஆகி வர்றதுக்கு, ஏன்னா பணமரம் அவ்வளவு சீக்கிரத்துல. இப்போ உள்ள ஜென்சிக்கெல்லாம் இந்த நொங்கு பத்தினா இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
அதாவது நொங்கு சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியமானது. ம். ஏன்னா வெயில் காலத்துல நொங்கு சாப்பிட்றது நல்லது உடலுக்கு. ம். அதனால இளைஞர்கள் வாய்ப்பு அவங்க எங்க கிடைக்குதோ, தோட்டத்துல இருந்தாலும் சரி, அவங்க கிராமத்துல இருந்தாலும் சரி, நகரப்பகுதியில் அவங்களுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. நொங்குங்கிறது உடலுக்கு ஆரோக்கியமான உணவு. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு அப்படின்னா என்னென்ன இருக்கு? நான் எண்ணெய் அதிகமாக சாப்பிட மாட்டேன். சிறுதானியம் தான் அதிகமாக சாப்பிடுவேன். கொஞ்சம் இப்போ சமீப காலமா பிடிச்ச உணவுனா வெஜிடேரியன் எதாக இருந்தால் இருக்கு. எல்லாரும் நான்வெஜ்ல தான் எதுனாலும் சொல்லுவாங்க, பறக்கிறது, ஊடுறது. வெஜ்ல எதுனாலும் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், பயன்படுத்துவேன். அடுத்த ஃபுல்லா கேம்பெயின்ல பிஸியாவே இருப்பீங்க. ஆமா. அந்த மாதிரி டைம்ல என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது? ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. நொங்குல உங்களுக்கு பால் அடிச்சு நொங்கு, அதுக்கு அதை 2-3 இது வச்சுக்குவாங்க. இது நம்ம கிளாஸ் வச்சுக்குவாங்க. அதை ஊத்தி கொடுப்பாங்க. மோர் வச்சுக்கிறேன், இளநீ, அப்புறம் கம்மங்கோல். கம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நாட்டு கம்பு அந்த மோர்ல அடிச்சு காலையே கொடுத்துருவாங்க. இந்த 4 பேருக்கு அது மேக்ஸிமம் சாப்பிடுவேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவேன். நமக்கு மட்டும் இல்லாம இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டைம்ல இந்த ஃபுட் எல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. களம் எப்படி இருக்கு? களம் பிரகாச. நானே எதுவும் சொல்லலை, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தலைமையில் மதசார்பற்ற கூட்டணி 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும். அதுல மாட்டு கருத்து. நீ நாளைக்கு பாருங்க, இந்த நொங்கு சாப்பிட்றது சொன்னாரே அது உண்மையா போயிடுச்சுன்னு சொல்லுவோம். 4ஆம் தேதிக்கு பின்னாடி நிறைய பேர் கேட்கும் போதெல்லாம் இதான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் மக்கள் இன்னும் உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு போய் மக்களை தான் மீட் பண்ண போறேன். கண்டிப்பா மீட் பண்றதுனா ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பயந்து கொண்டு மிக நன்றி. நன்றி. என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க, அரசியல் வாழ்க்கை மற்ற துறைகளுடைய செயல்பாடுகள் நிறைய கேள்வி கேட்டீங்க. கேட்டு நீங்க ஃபீல்டில் பாருங்க மக்கள் என்ன சொல்றாங்க. ஆனால் அதையும் கேட்டுட்டு உங்க தொலைக்காட்சியில் ஒளிபரப்புங்க. இந்த அளவுக்கு எங்களோட நேரம் இருக்கிறதா நன்றி. ஒன்று இங்கே ஒன்று இது செய்யலைங்கிற இதுக்கு இல்லை. இங்கே காலேஜ் வந்துருச்சு, நம்ம மார்க்கெட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துருச்சு. எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்கு மேல் கூரை போட்டு நல்லா இது பண்ணிட்டாங்க. என்ன குறைன்னு அங்கேருந்து யோசிக்கிட்டே இருப்பார். மக்களுக்கு என்ன போய் செய்யணும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு யோசிப்பாரு. மக்கள் போவாங்களே முன்னுக்கு போவாங்களே முன்னுத்துல நிற்பார் அவர். நம்ம ஏரியா புதுசுங்க, செயல்பாடு சரியா தெரியாதுங்க. ஏழை வீடாக இருந்தாலும் பாலை வீடாக இருந்தாலும் போவார், இளவ காம்பார், 10,000 ஈமஸ் இடம் கொடுத்துட்டு வருவார். நல்லா இருக்குண்ணே, அவங்களோட செயல்பாடு நல்லா இருக்கு. வேற என்னென்ன வசதியா தேவைப்படுது? நிறையா இருக்குண்ணே, சொல்ல விருப்பல. இப்ப நீ ஏன் இருக்கிற, இப்ப 3 வயசுல உனக்கு முடிச்சு நீ எனக்கு அக்கா ஒரு டீ குடின்னு சொல்ற, ஒன்னிட்ட நல்லவன்னு சொல்லணும், அவர் 2 வாரம் சொல்ல முடியுமா? நம்ம சக்கரபாணி என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயுமே சமுதாய கூட ஆளாளுக்கு இல்லாத மக்களுக்கு சமய கூட அமைச்சு வச்சு கொடுத்துருக்காரு. அதில் பெரிய சிறப்பு தவிர வேலை வாய்ப்பு மார்க்கெட்டை விட்டா வேற ஒண்ணுமே இல்லைங்க. வேற ஏதாவது கம்பெனி இந்த மாதிரி தான் கொடுத்தாங்கன்னா அவர் ஈஸியா சந்திக்க முடியுதா, பேச முடியுதா? அதெல்லாம் எல்லாமே ஸ்கீம்ல போட்டு வச்சிருக்கு. தேவையான அனைத்தையுமே செஞ்சுருக்காரு. இப்போ இது கூட சீட்டு இது எல்லாம் போக சொல்லலாம். எல்லாமே எல்லா வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. ரோடு தாண்ட முடியாதுக்கு அது என்னதுடா பாலம் போட்டு தந்திருக்காங்க. அதெல்லாம் எல்லா வசதியும் செஞ்சிருக்காங்க. நல்லாத்தான் பார்த்துக்கிட்டாரு. மாற்றங்கள் இருக்குது நிறையா. அது இந்த வாட்டி எலெக்ஷன் முடிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும். எல்லாம் சம்பாதிக்காரு, நல்லா செலவு பண்றாருங்க. ஓகே, தொகுதி எல்லாம் வச்சுக்கிறாருங்க. பட் திமுக வந்து நாங்க சுத்தமாக பிடிக்காதுங்க. திமுக செயல்பாடுகள் மேல் இடத்துல சுத்தமாக பிடிக்காதுங்க. ஆனா டிவிக்கே ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நம்ம கட்சியோட பவர் மட்டுமே வேலை செய்யறத தவிர சாதாரண மனுஷனோட ஒரு ஆதங்கம் வந்து யாருக்கும் புரியறது இல்லை, கேட்கறது இல்லை. ஸோ மாத்திக்கலாம், நம்ம மாத்தினா எல்லாத்தையும் மாற்றலாம், அவ்வளவுதான். தொகுதியில் அவங்க எல்லாத்துக்குமே நல்லதாக தான் செஞ்சிருக்காங்க. அடித்தட்டு மக்களுக்காகவே யோசிச்சு நிறைய திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காரு, செய்யறாரு. எங்க ஊருக்கு நிறைய செஞ்சிருக்காருங்க. காசு பணம்லாம் 1000 தர்றாரு, நிறைய செய்யறாரு. அதெல்லாம் நல்லா செய்யறாருங்க, அதெல்லாம் நல்லா செஞ்சிருக்காங்க. எங்க ஊருக்கு பிஎன் கல்லுப்பட்டிக்கு நல்லா செஞ்சிருக்காரு, கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு. அடுத்த முறை வர்றாங்கன்னா மக்களுக்கு தேவையானது கல்வி பேஸ் பண்ணி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வேலை வாய்ப்பு
இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு வாய்ப்பு 100% இருக்கு. 1996 இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் நிரந்தர துணை முதலமைச்சர் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவர் இது வரைக்கும் ஒரு 4-5 வீடு வந்திருக்காரு, நல்லா தான் செஞ்சிருக்காரு, எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு ஒரு மக்கள் விரும்புகிறாங்க. நான்லாம் சொல்ல மாட்டேன், என்னை ஆளை விட்டீங்கன்னா போதும். அமைச்சரோட செயல்பாடு நாங்கள் டிவிக்கேனே அமைச்சர் நல்லா தானே இருக்கு, அமைச்சர் நல்லா தான் பண்றாரு, சூப்பரா இருக்கு. ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் கள ஆய்வை மேற்கொண்டு ஒருபுறம் அமைச்சரின் கருத்தும் மறுபுறம் தொகுதி மக்களின் கோரிக்கைகளும் அவர்கள் தெரிவித்த தகவலையும் தான் நாம் பதிவு செய்தோம். நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.